ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இயர் கம்ப்ளீட்டாகவே 2022 வர அப்கமிங்கில் வர பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானர் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் கைஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளானரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு கவர் பண்ணும் கைஸ். ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஓன்லி இந்த ஸ்டடி பிளானர்னால் ஜென்ரலாகவே ஒரு யூடியூப் சேனலில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஒரு பேங்க் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா 2 லெவல் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும்ல. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ஆன கண்டென்ட்ஸ் இந்த ஸ்டடி பிளானரில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் கைஸ். ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் அ 14 வீக் ஸ்டடி பிளானர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளானர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, February 1, 2022 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் முடிகிறது பார்த்தீங்கன்னா April 30, 2022 முடியும் கைஸ். ஓகேங்களா? இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா 14 வீக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு முடிச்சிடுவேன். அந்த ஸ்டடி பிளானர் என்னங்கிறது நம்ம டேரெக்டாக பார்த்துடலாம் கைஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னா இதில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங்கில் வர SBI கிளர்க்கு, PO, நெக்ஸ்ட் IBPS கிளர்க், PO, IBPS கிளர்க் அண்ட் PO, நெக்ஸ்ட் IBPS RRB clerk and RRB PO. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் IBPS SOன்னு எக்ஸாம் இருக்குல்ல, அந்த SOடைய ப்ரிலிம்ஸ்க்குமே நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்லாம் என்ன, இது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அப்கமிங்கில் வர பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே? நெக்ஸ்ட் இந்த காமனாக இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சிலபஸ் கைஸ். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேவா? Okay, just a minute guys, I will show you. Okay, fine. ஓகே இஸ் ஃபைன். ஸோ இப்போது சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் மொத்தமாக ஒரு ஃபீஸ் தான் கட்டுவீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு மெயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கான ஜென்ரல் சிலபஸ் ஆர் ஜென்ரல் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து IBPS POவோடதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு, பட் IBPS கிளர்க், SBI எல்லாத்துக்குமே இதே பேட்டர்ன் தான் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ், மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா IBPS கிளர்க், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RRB கிளர்க் அண்ட் PO, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த IBPS கிளர்க், RRB கிளர்க், RRB PO இது எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் நீங்கள் எழுதிக்கலாம். மிச்ச எக்ஸாம்ஸ் IBPS PO, SBI கிளர்க், SBI PO எல்லாமே ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். அண்ட் ஹிந்தியில் எழுதிக்கலாம். இஃப் யூ நோ ஹிந்தி யூ கேன் சூஸ் ஹிந்தி டூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கான பேட்டர்ன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே, இதுதான் ஜென்ரல் பேட்டர்ன் கைஸ். ஓகேங்களா? கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், யூஆர் செலக்டட். ஓகேங்களா? பட் PO லெவல், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸ்கேல் லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகணும். மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இன்டர்வியூ எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளர்க் போஸ்ட் எந்த SBI கிளர்க், IBPS கிளர்க், IBPS RRB கிளர்க் எதுக்காகட்டும் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மேக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இதுதான் கைஸ் சிலபஸ். ஓகேங்களா? இந்த இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் சிலபஸ். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிலபஸ். இதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. போத் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து திஸ் இஸ் த சிலபஸ் கைஸ். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸை கொஞ்சம் மாற்றி கேட்கலாம். பட் பேசிக்கான சிலபஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டடி பிளானர் எப்படிலாம் இருக்க போகுது ஃப்ரம் February 1 அப்படிங்கிறது தான். ஓகே, அதுக்கு முன்னாடி ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அதில் இதெல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் கைஸ். ஓகேங்களா? இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் ரெகுலராகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே? நெக்ஸ்ட் ஓகே கைஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டடி பிளானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் 1 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் February 1 கைஸ். ஓகேங்களா? February 1 ஒவ்வொரு வீக்குக்காக இந்த மாதிரி நமக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ், இது எல்லாமே தான் நீங்கள் வீக் 1 பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு போத் இந்த 3 டாபிக்ஸ்லையுமே இட் கவர்ஸ் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது அந்த வீக் ஃபுல்லாகவே சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ் இது வந்து எப்படி இருக்கும் மேம் இந்த ஸ்டடி பிளானர் தான் டேரெக்டாக நீங்கள் கொஸ்டின்ஸை போட்டு டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா இல்லை கைஸ், இட்ஸ் ஃப்ரம் பேசிக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக்ஸ் A to Z எல்லாமே நான் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட சேனலில் எல்லாத்தோட இது நான் போட்டுக்கலாம், இந்த எல்லா டாபிக்ஸோடைய பேசிக்ஸ், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே அவர்கிட்ட டீச் பண்ணியிருக்கேன். பட் இந்த இயர் பிளானருக்கு நிறைய ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதன் பேரில் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து இதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து A to Z பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பேங்க் எக்ஸாம் லெவல் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் லெவலுக்குன்னு ஒரு தனி டே நான் சூஸ் பண்ணுவேன், மெயின்ஸ் லெவலுக்குன்னு ஒரு தனி டே சூஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா கைஸ்? இப்போ சிம்பிளிஃபிகேஷன்லாம் மேக்ஸிமம் நமக்கு மெயின்ஸ் லெவலில் வரது கிடையாது. பட் வந்துச்சுன்னா எப்படி கேட்பாங்க, கிளர்க் லெவலெல்லாம் சம்டைம்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் கூட உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ அதை எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த வீக்கில் நான் அது எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் போடுவேன், அதை கம்ப்ளீட்டாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கொடுக்குறேனாங்கிறது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? பட் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து இருக்கும். மேபி நீங்கள் நிறைய வருஷம் அட்டம் பண்ணவங்களா இருக்கலாம், ஒரு பிகினராக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே இந்த வீடியோ அப்படிங்கிறது எனக்கு கைஸ் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டேயில் நீங்கள் அதை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரஷ் அப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? மிஸ் பண்ணாமல் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் கைஸ். பேசிக்ஸ்லேருந்தே இருக்கும், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வீக் 2 டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் கேஸ்ல டி, இதுவுமே போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் லெவலில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் 3ல பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் இல்லைனா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இட் மீன்ஸ் சேம் தான். ஓகேங்களா? அதில் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் எல்லாத்தோட பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், இதுவும் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் லெவலில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் வரும், அது எல்லாமே நெக்ஸ்ட் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் 4ல் இதெல்லாம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒர்க், டைம் அண்ட் ஒர்க். வீக் 5ல் ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், மென்சுரேஷன், இதெல்லாமே வீக் 6ல் ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இந்த வீக் 6ஓட மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து இதோட முடிஞ்சிடும் கைஸ். ஓகேங்களா? இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா பேசிக்ஸு, நெக்ஸ்ட் உங்களுக்கு போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக் 7லேருந்து நமக்கு ரீசனிங் செக்ஷன் வருது. இதுலேயும் சிலாஜிசம், கோஆர்டினேட்டிங், குவாலிட்டி ரிலேஷன், இதுவும் போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் லெவல் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீக் 8ல் டைரக்ஷன், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், கோடிங், டிகோடிங், இதெல்லாம் வீக் 9ல் பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் 10ல் மெஷின் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி மெயின்ஸ் லெவலில் தான் கேட்குறாங்க. ஸோ அது ரிலேட்டட் நெக்ஸ்ட் ரீசனிங், இந்த பார்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி மெயின்ஸ் லெவலில் தான் கேட்குறாங்க. பட் உங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் 11லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகுது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், idioms and phrases, paragraphs, tenses உடைய ரூல்ஸ்லாம் என்ன, நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட், எரர் டிடெக்ஷன், மல்டிபிள் மீனிங்ஸ் வச்சு வர கொஸ்டின்ஸு, பேராகிராஃப், பேசேஜ் கம்ப்ளீஷன், இதில் என்னென்ன எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு போத் ப்ரிலிம்ஸ் லெவல் மெயின்ஸ் லெவல் எல்லா வீடியோஸுமே வரும். பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் 13ல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின், இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் கிளாஸ், எஸ்ஏ, லெட்டர் ரைட்டிங்லாம் வந்ததுன்னா எப்படி எழுதணும், இதோட நமக்கு கிளாஸ் முடியும் கைஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கும். இந்த டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஏன் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன்னா, டேட்டா சஃபிஷியன்சியாக இருக்கட்டும் ஒரு குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எனி டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கோங்க, எந்த டாப்பிக்லேருந்து வேணாலும் வரலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பிளான் கைஸ், இல் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஒரு டே கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதோட ப்ளஸ் என்ன, நீங்கள் ஏன் இந்த கிளாஸ் இந்த ஸ்டடி பண்ணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக்ஸ் A to Z எல்லாமே நான் டீச் பண்ணுவேன். நெக்ஸ்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லா கொஸ்டின்ஸுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஸ்டின்ஸ் போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ்க்குன்னு தனி வீடியோ இருக்கும், மெயின்ஸ்க்குன்னு தனி வீடியோ இருக்கும். இட் பி வெரி யூஸ்ஃபுல் கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம சேனல்லேருந்து பெய்டு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒக்காபுலரிக்கான பெய்டு கோர்ஸ் இருக்குது கைஸ். ஓகேங்களா? அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 200 rupees. இது லைஃப் டைம் வேலிடிட்டி கைஸ். மந்த்லி இது அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.
அது வந்து என்னென்னா ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான தமிழ் மீனிங், அதே தமிழ் மீனிங் தர எல்லா வேர்ட்ஸையுமே குரூப் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பேன். இட் பி வெரி யூஸ்ஃபுல் கைஸ். ஓகேங்களா, அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதையும் கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இட் பி வெரி யூஸ்ஃபுல் கைஸ். இது பேரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் தனியாக நீங்கள் இது தாண்டி நீங்கள் என்னென்ன படிச்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். டெய்லி இருக்கிற நியூஸ் ஒரு நோட்டில் நோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன வித ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ். ஓகேங்களா, மற்றபடி நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதோட சேர்த்து இட் வில் ஹெல்ப் யூ கைஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட ஸ்டடி பிளானர், இந்த இயற்கான ஸ்டடி பிளானர். இதுதான் உங்களுக்கு இதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ், ஏதாவது வேறு ஏதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். February 1st ஸ்டார்ட் ஆகும். இதுதானே நம்மளோட சேனலில் இது ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இப்போவே கூட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அந்த ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ரிவிஷன் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 15 days பார்த்தீங்கன்னா நமக்கு IBPS PO கிளர்க் மெயின்ஸ்லாம் வரதுனால அதுக்கான டாபிக்ஸ், அதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வந்து இந்த 15 days வரும். February 1st நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ், லைக் என்ன சொல்கிறது, இங்கே காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இப்போவே பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறவங்க யாருனாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய வருஷம் எழுதுனவங்க, பிகினர், யார் வேணாலும் இந்த ஸ்டெப்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். மறக்காம என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.